புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க டைரெக்டாக நம்ம கதைக்குள்ளேயே போயிடலாம். 22 நாட்களுக்கு பிறகு எனக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனால் அதற்கு முன்னரே நான் கர்ப்பமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு காரணம் என்னவென்று எனக்கே புரியவே இல்லை. என் திருமணம் ஏற்பாடுகளும் நானும் என் தாயாரும் பல நாட்களாக பொருட்கள் வாங்க சந்தைக்கு சென்று வந்தோம். ஆனால் இன்றே போகும்போது எனக்கு மிகுந்த சோர்வாகவும் உடலில் ஒரு விசித்திரமான தளர்ச்சியாகவும் இருந்தது. வழியில் குமட்டல் மற்றும் மயக்கம் ஏற்பட்டது. நானும் இதை தாயாரிடம் சொன்னேன். அம்மாவும் வெயில் அதிகமாகிறது, அதனால் தான் இப்படி இருக்கும் என்றார்கள். எனக்கு அப்படித்தான் தோன்றியது. பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்து பின் திருமண சாமான்களை வாங்க ஆரம்பித்தோன். அப்போது முழுவதும் எனது உடல்நிலை சரியாகவே இல்லை. ஒரு நிலை உடல்நிலை மேலும் கவலைக்கிடமாக மாறியது. அதை பொறுக்க முடியாமல் நானும் அம்மாவும் அருகிலுள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்றோம். அங்கு எனக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அதன் முடிவுக்காக நாங்கள் காத்திருந்தோம். பிறகு மருத்துவர் எங்களை இருவரையும் தனது அறைக்கு அழைத்தார். அவர் என்னிடம் கேட்ட முதல் கேள்வி, உங்களுக்கு திருமணமாகி எத்தனை மாதங்கள் ஆகின்றது என்பதுதான். நானும் திகைத்து, எனக்கு இதுவரை திருமணமே ஆகவில்லை என்றேன். மருத்துவன் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்த பிறகு தனது கையிலிருந்து பரிசோதனை அறிக்கை எடுத்து, நீங்கள் 2 மாதமாக கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று அதிர்ச்சி செய்தியை சொன்னார். இதை கேட்ட நானும் அம்மாவும் மலைத்து போனோம். நாங்கள் மருத்துவரிடம், அப்படி ஒன்று நடந்திருக்க முடியாது, நான் எந்த தவறும் செய்ததில்லை, பரிசோதனையில் ஏதாவது தவறு நடந்திருக்கலாம், தயவுசெய்து மீண்டும் ஒரு முறை பரிசோதித்து பாருங்கள் என்று கெஞ்சினேன். மருத்துவரும் சிறிது நேரம் அமைதியாக கடைபிடித்து மீண்டும் என்னை பரிசோதனைக்கு அனுப்பினார். நாங்கள் பதற்றத்துடன் காத்திருந்தோம். சிறிது நேரத்தில் புதிய முடிவுகள் வந்தன. இந்த முறையும் மருத்துவர் எங்களை பார்த்து முன்பு சொன்னதைப் போலவே மீண்டும் கூறினார், உங்கள் மகள் கர்ப்பமாகவே இருக்கிறாள் என்று. இதற்கு மேல் உங்கள் சந்தேகம் இருந்தால் வேறு எங்கேயாவது சென்று சரிபார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி எங்கள் வெளியே அனுப்பிவிட்டார். எனக்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவே இல்லை. என் தலை மீது வானம் விழுந்தது போல் உள்ளது. இப்படி ஒன்றில் நடக்கவே வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்திருக்க வாய்ப்பு கூடாது. ஒரு பெண்ணும் தான் நான். ஆனால் இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும்? எனக்கு தெரியாமல் நான் எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும் என்று யோசித்தேன். வீட்டுக்கு திரும்பி வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் வழியெல்லாம் பேசாமல் இருந்த அம்மா என்னை பார்த்து தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார். ஏன் இப்படி ஒரு பாவத்தை செய்தாய்? யாருடன் குழந்தை வயிற்றில் நீ சுமக்க ஆரம்பித்து விட்டாய் என்று கேட்டு என்னை அடிக்கவும் முயன்றார். எனக்கு எதுவுமே தெரியாது. ஒற்றை பற்றி நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நானும் அழுது கொண்டே ஓரமாக சென்று தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தேன். மருத்துவன் சொன்னதை பார்த்து நான் 2 மாதமாக கர்ப்பமாக இருந்தேன். அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை. ஒன்றுக்கு 2 முறை எனக்கு சோதனை செய்யப்பட்டன. அதை பொய் என்று நிரூபிக்க என்னால் முடியவே இல்லை. நான் சந்தேகப்பட்ட அளவிற்கு வீட்டில் வேறு யாரும் இருந்ததே இல்லை. வீட்டில் நானும் அம்மாவும் இருந்தோம். அம்மாவும் நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தார். நான் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றேன். அம்மா, நான் சொல்வதை கேள். இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. உன் மீது சத்தியம் செய்கிறேன், நான் ஒன்றுமே செய்யவே இல்லை. அம்மா அதை நம்பவே இல்லை. அது எப்படி உனக்கு தெரியாமல் நடந்திருக்கும்? செய்வதெல்லாம் செய்துவிட்டு இப்போது சத்தியமாக செய்கிறாய் என்று கூறி இறுதி வரை என்னை நம்பாமலும் குற்றவாளியாகவே இருந்தார். அடுத்த நாள் அம்மா தங்களுக்கு தெரிந்த ஒரு பெண் மருத்துவரிடம் என்னை அழைத்துச் சென்றார். நீண்ட நேர பேச்சுவார்த்தை நடந்தது. பிறகு அந்த மருத்துவர் எனக்கு கருக்கலைப்பு செய்ய முடிவு செய்து விட்டார். எனக்கு அதிர்ச்சி அளித்து விட்டது. கருக்கலைப்புக்கான முன் பரிசோதனை செய்து பார்த்த பின்னர் அந்த மருத்துவர் அம்மாவிடம், உங்கள் மகளின் உடல்நிலை மிகவும் பலவீனமாக உள்ளது. இப்போது கருவை கலைத்தால் அவளது உயிருக்கு ஆபத்து வரக்கூடும். கருவை அப்படியே விட்டுவிடுங்கள். இனி கலைப்பதற்கு பற்றி எதுவும் யோசிக்காதீர்கள் என்று கூறி முடித்தார். இதை கேட்ட நானும் அம்மாவும் அங்கே அழுது கொண்டு உட்கார்ந்து விட்டோம். என் திருமணத்திற்கு நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திருமணத்தை நிறுத்தினால் எப்படியும் எல்லோருக்கும் தெரிந்து எனக்கு பெரும் அவமானம் ஏற்படுத்தும். கர்ப்பிணியாக இருந்து கொண்டு எந்த ஆணும் திருமணம் செய்து கொள்ள முன்வரமாட்டான் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே திருமணத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று அம்மாவிடம் வற்புறுத்தினேன். அம்மாவோ திருமணத்தை நிறுத்துவதற்கான என்ன காரணம் சொல்ல முடியும்? வரவேற்பு அட்டைகள் அனுப்பிவிட்டோம். மாப்பிள்ளை வீட்டாரும் சொந்தங்களும் என்ன பதில் சொல்வது என்று கலக்கமடைந்து விட்டார். நானும் அதை பற்றி யோசித்து கொண்டிருந்தேன். நீண்ட நேரம் யோசித்த பிறகு கடைசியாக இரவு நேரத்தில் நாங்கள் இருவரும் வீட்டையே காலி செய்துவிட்டு வேறு ஒரு நகரத்துக்கு சென்று விடலாம் என்று நாங்கள் முடிவித்து விட்டோம். என் அம்மாவிற்கு இந்த யோசனை அதிக விருப்பமே இல்லை. ஆனால் நான் வலியுறுத்தினாலும் வேறு வழியில்லாததாலும் அவரும் இறுதியில் இதை சம்மதித்து விட்டார். கையில் கிடைத்த முக்கியமான சாமான்களை சேர்த்து வைத்துவிட்டு சொற்ப பணத்தை எடுத்துக்கொண்டு வேறொரு நகரத்துக்கு குடிபெயர்ந்தோம். எங்களுக்கென்று சிறிய வீட்டொன்று வாடகைக்கு எடுத்தோம். நான் திருமணம் செய்து கொள்ளப் போகும் அருண் பற்றி நினைத்து கொண்டு இருந்தேன். அவன் என்னுடைய கல்லூரியில் ஒன்றாக படித்தவன்.
ஒரு நாள் தன் காதலை வெளிப்படுத்தினான். எனக்கு அவனை மறுப்பதற்கு எந்த காரணமும் இல்லாததால் நானும் சரி என்று சம்மதித்து விட்டேன். அடுத்த நாளே என் வீட்டிற்கு பெண் கேட்பதாக அவனது தாயார் மற்றும் அவளுடன் இருக்கும் அத்தை அனுப்பி வைத்தார். என் அம்மாவிற்கு அருணையும் அவனது குடும்பத்தினரையும் மிகவும் பிடித்திருந்ததால் என் திருமணத்திற்கு நிச்சயதார்த்தம் சம்மதித்து விட்டாள். அப்படித்தான் என் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஆரம்பித்து விட்டது இருந்தது. ஆனால் இந்த எல்லா நம்பிக்கைகளுக்கும் ஒரு கனவு போல் சிதறிப்போனது. என் மீது இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான இழைத்தவர்கள் யார் என்று நான் யோசிக்க ஆரம்பித்து விட்டேன். நான் சிதைவு கொண்டவள் போல ஆகிவிட்டேன். என்னை யார் எப்போது எப்படி பாதித்தார்கள் என்ற கேள்வி எனக்குள் இன்னும் பதில் கிடைக்கவே இல்லை. அருணிடமிருந்து தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தனர். நான் வீட்டில் இல்லாததால் காரணம் கேட்டு அழைப்பதாக இருக்கலாம். ஆனால் அந்த உண்மை எனக்கே தெரியாத ஒன்று. அவனிடம் எப்படி சொல்வது? நீண்ட நேரம் தயங்கிய பின்னர் என்னிடம் இருந்து சிம் அட்டையை வெளியே எடுத்து உடைத்து போனேன். இனி அவனோடு அல்லது பழைய யாருடனோ எந்த தொடரும் வைத்துக்கொள்ள மாட்டேன். நான் விரும்பவும் இல்லை. சில சமயங்களில் அருணிடம் உண்மையை சொல்லிவிடலாம் என்ற எண்ணம் தோன்றும். ஆனால் அவனது மனப்பாங்கு எனக்கு நன்றாக தெரியும். ஒரு முறை அவன் என்னிடம், நீ எதை செய்தாலும் தாங்கிக் கொள்வேன், ஆனால் விசுவாசத்தை காட்டி கொடுப்பதை மட்டும் மன்னிக்க முடியாது என்று கூறியிருந்தான். நான் அவனுக்கு விசுவாசத்தோடு செய்யவில்லை. இதை நான் சொன்னாலும் யாரும் நம்பப்போவதும் இல்லை. என் இந்த நிலைமைக்கு கண்டு அம்மாவின் உடல் மிகவும் மோசமாகி பாதிக்கப்பட்டது. புதிதாக வந்த இந்த நகரத்தில் அக்கம் பக்கத்தினர் எங்களை பற்றி விசாரிக்க தொடங்கினர். நானும் அவர்களிடம் எனக்கு திருமணமாகிவிட்டது என்று, கணவர் சமீபத்தில் வெளிநாடு பயணிக்காக சென்றிருக்கிறார் என்று சொல்லி கொண்டேன். அதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாட்கள் ஓடின. எனது உடல்நிலையும் பல மாற்றங்கள் தெரிய தொடங்கிவிட்டது. சிறிது சிறிதாக வயிறு வெளியே தெரிய ஆரம்பித்து விட்டது. உடல் எப்போது சோர்வாகவும் மந்தமாகவும் மிகவும் கஷ்டமாகவும் தெரிய ஆரம்பித்து விட்டது. நானும் என் நிலைமையை நினைத்து கொண்டு கடவுளிடம், நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? யார் இப்படி என் வாழ்வில் விளையாடி கொண்டிருந்தீர்கள் என்று நான் பலமுறை அழுதபடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு ஆறுதலாக இருந்த அம்மாவும் இப்போதெல்லாம் என்னோடு முழுமையான வாக்கியம் கூட பேசுவது இல்லை. அம்மா மிகவும் கவலையாக உள்ளாள். நான் அவருக்கு ஒரே மகள். என் 6 வயதில் அப்பா இறந்துவிட அவர்தான் என்னை வளர்த்து காப்பாற்றி வந்தார். அதன் பின்னர் அம்மா மறுமணம் செய்து கொள்ளவே இல்லை. தனியாக நின்று என்னை நல்ல முறைப்படி படிக்க வைத்தார். அதன் பிறகுதான் நானும் ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். நானும் என் அம்மாவும் போலவே அழகாக இருந்தேன். அம்மா சில சமயங்களில் இந்த அழகு ஆபத்து கொண்டு வரக்கூடும், எப்போது கவனத்தோடு இருன்னு எச்சரியாக பலமுறை என்னிடம் சொன்னார். அப்போதெல்லாம் நான் சிரித்து கொண்டே, யாரேனும் என்னிடம் தவறாக நடந்தால் அவர்களிடம் கை கால்களை உடைத்து விடுவேன் என்பேன். எனக்கு அந்த தைரியம் உண்டு என்று நினைப்பேன். ஆனால் இப்போதுதான் நடந்தது வேறு. என் வாழ்க்கையில் இப்படி சீரழிக்கப்பட்டிருக்கிறேன். அதுவும் எனக்கு தெரியாமலே என்ன நடந்தது என்று. அதை நினைத்து நான் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டேன். கடைசியாக என் பிரசவ நாளும் வந்தது. யார் தந்தை என்றே தெரியாத குழந்தை. அதை பிறக்கப் போவதை நினைத்து எனக்கு எந்த மகிழ்ச்சியும் துளி கூட இல்லை. மாறாக ஒரு வெறுப்பும் அருவெறுப்பும் நிரம்பியது. நான் ஒரு முடிவெடுத்து விட்டேன். குழந்தை பிறந்தவுடன் ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்தில் விட்டுவிட வேண்டும் என்று. ஏனெனில் அது என் விருப்பத்திலோ அல்லது என் காதலிலோ பிறந்ததே அல்ல. அது என்னை குலைக்க வந்த ஒன்று. அது என் அம்மாவின் முன்னால் என்னை தலைகுனிய வைத்த ஒரு சின்னம். அது எனக்கு தேவையே இல்லாத ஒரு குழந்தை என்று நான் முடிவித்து விட்டேன். 4.5 மணி நேரம் பிரசவ போராட்டத்துக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சிறிது நேர மயக்க நிலையில் இருந்த எனக்கு தெளிவு வந்ததும் என்னிடம் குழந்தை காண்பிக்கப்பட்டது. நானும் வேண்டாம் என்று அதை முகத்தை கூட பார்க்கவே இல்லை. எது மரியாதை அந்த பச்சை குழந்தை பார்க்கும்போது என் பார்வை அதன் கழுத்தில் சென்று நின்றது. அங்கே வட்ட வடிவில் பருவமான ஒரு பிறை வடிவம் மச்சம் இருந்தது. அதை பார்த்ததும் நான் அதிர்ந்து போனேன். எனக்கு மீண்டும் மயக்கம் வருவது போல தோன்றியது. ஏனெனில் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நான் ஒரு கட்டிடக்கலை மற்றும் பொறியியல் நிறுவனத்தில் பணிபுரிந்தேன். அங்கு நிறுவனத்தின் முக்கிய வேலை சுற்றுலாத்தலங்கள், உல்லாச ஓய்வு விடுதிகள், ரிசார்ட்கள் வடிவமைக்கும் கட்டிடத் தருவதுதான். படிப்புக்கேற்ப மரியாதையும் நல்ல சம்பளமும் அங்கிருந்து கிடைத்தது. அப்படித்தான் சுமார் 5 மாதங்கள் முன்பு ஊட்டியில் ஒரு பெரிய ரிசார்ட் கட்டுவதற்காக ஒப்பந்தம் கிடைத்தது. என் இருந்த குழுவில் வேலை என்னவென்றால், எந்த இடத்திலும் ஒப்பந்தம் கிடைத்தாலும் அந்த இடத்தை பற்றி ஆய்வுகளை செய்து கட்டிடம் எப்படி அமைய வேண்டும் என்ற வடிவமைப்பு உருவாக்குவதுதான். எங்கள் குழுவில் மொத்தம் 6 பேர் இருந்தோம். அதில் நான் மட்டும்தான் ஒரு பெண். மற்றவர்கள் திருமணமான ஆண்கள். ஆனாலும் அனைவரும் நல்ல நண்பர்களாகவே பழகினோம். நாங்கள் இட ஆய்வு ஊட்டிக்கு புறப்பட்டோம். நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் தங்குவதற்கு ஒரு பெரிய ஹோட்டலில் அறைகள் ஒதுக்கப்பட்டது. நிறுவனம் பெரியதாக இருந்ததால் அனைவருக்கும் தனித்தனி அறைகள் கொடுக்கப்பட்டிருந்தனர். அங்கு எங்களுக்கு குறைந்தது 12 நாட்கள் வரவே வேலை இருக்கும்.
நாங்கள் சென்ற 3 நாட்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை நடந்தது. ஆனால் 4ஆம் நாளிலிருந்து மிக கடுமையான மழைப்பொழிவு ஆரம்பித்தது. அந்த மழையால் இயல்பான வாழ்க்கை முற்றிலுமாக தடைப்பட்டது. போக்குவரத்து சீர்குலைந்து புதிதாக சென்ற எங்களை போன்றவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளாகின்றனர். அது மிகுந்த சிரமமாக இருந்தது. அங்குள்ளவர்கள் வருடம் இதுதான் வாடிக்கையாக என்றாலும் அந்த மழையால் நாங்கள் மிகுந்த சங்கடத்தில் சிக்கினோம். வெள்ளி எங்களுக்கு செல்ல முடியாமல் விடுதி அறைக்குள்ளேயே முடங்கி கிடைக்க வேண்டிய அவசியம் ஆயிற்று. ஆரம்பத்தில் இதை ஒரு புதிய அனுபவமாக எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக இருந்தோம். 2 நாட்கள் கழித்து எப்போதும் வீட்டுக்கு போவோம் என்ற எண்ணம் மட்டுமே வரத் தொடங்கியது. ஏனெனில் அந்த அளவுக்கு குளிரின் தாக்கம் கடுமையாக இருந்தது. போக போக பிரச்சனை தீவிரமானது. ஒரு நாள் நான் இரவு அறையில் உறங்கிக் கொண்டிருந்தேன். பொழுது விடியில் பணிபுரியும் பணியாளர்கள் கதவை தட்டினர். நானும் தூக்க கலக்கத்தில் கதவை திறந்தேன். அவர்கள் என்னிடம், ஒரு குடும்பம் மழையில் சிக்கியிருக்கிறது. எங்கள் விடுதியில் வேறு எந்த அறையும் காலியாக இல்லை. ஒரு சிறிய குழந்தையை மிகவும் தவிக்கிறார்கள். நீங்கள் பெரிய மனசு செய்து அந்த குழந்தையை உங்களிடம் தங்க வைத்து கொள்ளும்படி என்னிடம் கேட்டார்கள். எனக்கு இது விசித்திரமாக தோன்றியது. ஏனெனில் எந்த விடுதியிலும் இப்படி கேட்பதில்லை. ஆனால் அங்குள்ள நெருக்கடி நிலைமை நானும் புரிந்து கொண்டேன். எனக்கு சற்று அதிகப்படியான இரக்கம் இருந்தது. நானும் யோசித்து, சரி, குழந்தை இருக்க வைத்து கொள்ளலாம் என்று பதிலளித்தேன். அவரும் மகிழ்ச்சியோடு வெளியே நின்று ஒரு மனிதரை அழைத்தார். அந்த மனிதர் கையில் 7 வயது குழந்தை, ஒரு பெண் குழந்தை தூக்கி கொண்டிருந்தார். அந்த குழந்தை குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்தது. குழந்தையின் நிலைமை பார்த்து நானே பதறி போனேன். பின்னர் அந்த மனிதர் என் அறைக்கு வந்து தனது குழந்தை பாதுகாப்பாக ஒரு போர்வையில் மூடி வைத்தார். அப்போது அந்த குழந்தை நல்ல தூக்கத்தில் இருந்தது. அந்த மனிதருக்கு 35 வயது அல்லது 36 வயது இருக்கும். வெளியேறும் முன் அவர் என்னிடம், உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் உதவி செய்யாவிட்டால் நானும் என் குழந்தையும் இன்னும் ஆகியிருப்போம் என்று தெரியாது. என் குழந்தைக்கு சிறிது நேரம் கவனித்துக் கொள்ளுங்கள். நான் வெளியே ஹாலில் போய் உறங்கிக் கொள்கிறேன் என்றார். நானும் சரி சம்மதிக்க அவர் வெளியேற சென்று விட்டார். நானும் குழந்தை அணுகி சென்று பார்த்தேன். சிறிது நேரத்தில் குழந்தை நடுக்கம் நின்றது. அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. நானும் அதன் பக்கத்திலேயே படுத்து கொண்டேன். இரவு முழுவதும் கனமழை தொடர்ந்தது. மறுநாள் காலை குழந்தை எழுந்தவுடன் என்னையும் பார்த்து பயந்து, பிறகு என் அப்பா எங்கே, நான் அப்பாவிடம் போகணும் என்று கத்தி அழ ஆரம்பித்தான். குழந்தை அழுவதை பார்த்து நானும் மனம் பதறி போனேன். பின்னர் விரைவாக வெளியே வந்து பார்த்தேன். அங்கே குழந்தையின் அப்பாவின் சாயல் கூட இல்லை. பிறகு விடுதி ஊழியர்களை விசாரித்தேன். அவர் சற்று முன்பு வரை இங்கே வராந்தாவில் படுத்துக்கொண்டு தூங்கினார். இப்போது காணோம் என்று பதிலளித்தனர். நானும் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. உணவை வாங்கி வந்து குழந்தைகளை ஊட்டினேன். குழந்தைகள் நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தது. பிறகு, எப்படியோ உன் அப்பா சீக்கிரம் வந்து விடுவார் என்று சமாதானப்படுத்தி முயன்றேன். காலை என்பது நண்பர்களாகிவிட்டது. அதுவரை குழந்தையை தந்தை திரும்பவே இல்லை. எனக்கு ஒரு புறம் அவர் மீது கோபமாகவும் மறுபுறம் கவலையாகவும் இருந்தது. அவருக்கு என்ன நேர்ந்திருக்குமோ என்று. நானும் குழந்தையிடம் அவர்களது பின்னணியை பற்றி விசாரிக்க தொடங்கினேன். குழந்தை அழுது கொண்டே சொன்னது, என்னோட அப்பா மட்டும்தான் உள்ளார். அம்மா காலமாகி விட்டார். நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். நான் தான் அப்பாவை வற்புறுத்தி ஊட்டிக்கு வரணும் என்று சொன்னேன். அப்பா என்மேல் மிகவும் பாசம் வைத்திருக்கிறார்கள். நான் கேட்கிற எதையும் மறுக்க மாட்டார்கள். அப்படி ஊட்டிக்கு வரும் பாதையிலே என் கார் மழையில் சிக்கிக் கொண்டிருந்தது. நேற்றிரவு அப்பா தான் என்னை முதுகில் சுமந்து கொண்டு நடந்தே இங்கு வந்து சேர்ந்தார். கடுமையான குரலில் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. காலையில் எழுந்து பார்த்தால் நான் உங்கள் ஓரத்தில் இருக்கிறேன். என் அப்பா காணல என்று சொல்லி மீண்டும் கதறி அழகத் தொடங்கிவிட்டான் அந்த குழந்தை. நானும் பதற்றம் அடைந்து மீண்டும் அங்குள்ளவர்களிடம் குழந்தையின் தந்தையை பற்றி விசாரிக்கத் தொடங்கிவிட்டேன். அவர்களிடமிருந்து எந்த பதிலும் எனக்கு கிடைக்கவே இல்லை. பிறகு மாலை நேரத்தில் குழந்தையின் தந்தை குழந்தையை தேடி ஓடி வந்தார். அவரை பார்த்தவன் குழந்தையை கட்டிப்பிடித்து அழத் தொடங்கிவிட்டார். நான் அவர்களை கடுகடுத்த குரலில் திட்ட ஆரம்பித்து விட்டேன். எனக்கு அவரை பார்த்ததும் கோபம் பொங்கி எழுந்தது. நானும் அவரிடம் கடுமையான குரலில் கேட்டேன், உங்களுக்கு மனசாட்சி என்பதே இல்லையா? இந்த பச்சை குழந்தை இப்படி தவிக்க விட்டு சென்றிருக்கிறீர்கள் என்று கோபமாக கத்த ஆரம்பித்து விட்டேன். அதற்கு அவரும் மிகவும் வருத்தப்பட்டு பதிலளித்தார், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு சிரமம் கொடுத்து விட்டேன். நான் காலையிலே எழுந்து வெளியே நின்று கொண்டிருந்தேன். அப்போது வந்த மீட்பு பணியாளர்கள் அருகில் உள்ள சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதாகவும் பல வாகனங்கள் சிக்கிக் கொண்டதாகவும் அவரை காப்பாற்ற உதவி தேவைப்படுகிறதாகவும் என்னிடம் கூறினார்கள். நானும் குழந்தையை காப்பாற்றுவதற்காக பாதுகாப்பாக இருப்பது என்ற எண்ணத்தில் அவர்களுடன் சென்று விட்டேன். அங்கு சென்று பலரின் உயிர்களை காப்பாற்றினேன். அதனால் தான் திரும்ப வரவே தாமதமாகிவிட்டது. அவரது பேச்சை கேட்டு எனக்கு பெரும் வெட்கமாகிவிட்டது. அவ்வளவு நல்ல நோக்கத்துக்காக சென்ற ஒருவரிடம் நாம் கோபப்பட்டு தவறு என்று உணர்வு என்னை ஆட்கொண்டது. நானும் அவரிடம் அதற்கு மேல் எதுவும் கூறவே இல்லை. பிறகு அவர் என்னிடம், இன்று இரவு நேற்றைப் போலவே கனமழை பெய்யும் என்று கூறியுள்ளார். தயவுசெய்து இன்று இரவு மட்டும் எனது குழந்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். நாளை காலை விடிந்தவுடன் நான் குழந்தையை எடுத்து செல்கிறேன். கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்று என்னிடம் கெஞ்சி ஆரம்பித்து விட்டார்.
அவரை பார்த்ததும் எனக்கு பரிதாப நிலையில் மட்டுமே தோன்றியது. நானும் அவரிடம் அமைதியாக பதிலளித்தேன். நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நாங்கள் உங்கள் குழந்தையை பார்த்து கொள்கிறோம். உங்களைப் போலவே எனக்கும் கொஞ்சம் இரக்கம் உள்ளது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம். இது நம்ம குழந்தை போல நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அவரிடம் மகிழ்ச்சி அடைந்து பின்னர் இயல்பாக என்னிடம் பேசத் தொடங்கிவிட்டார். இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது. குழந்தையிடம் இங்கே படுத்து கொள்ளுங்கள். அப்பா வெளியே வராந்திராவில் படுத்து இருப்பார். இவர்களை தொந்தரவு செய்யாமல் நல்ல பிள்ளையாக இரு என்று சொல்லி கொண்டிருந்தேன். நானும் அவரிடம் கேட்டேன், எதற்காக வெளியே படுக்க வேண்டும்? இந்த அறையில் நிறைய இடம் காலியாக இருக்கிறது. நீங்களும் இங்கே தாராளமாக படுத்து உறங்கலாம். எனக்கு எந்தவித ஆச்சரியமே இல்லை என்று அவள் கூறினாள். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். நான் வெளியே வராண்டாவிலே படுத்துக்கொள்கிறேன் என்று உறுதியான குரலில் சொன்னார். நானும் வற்புறுத்தி விரிவாக விளக்கிய பிறகு ஒரு கட்டத்தில் அவருக்கு அறையில் தங்குவதற்கு இணங்கினார். பின்னர் அவர் என்னை பற்றி விசாரிக்க நானும் அனைத்தையும் சொன்னேன். நானும் அவரை பற்றி கேட்டேன். அவர் கூறினார், நானும் என் மனைவியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். மகிழ்ச்சியான எங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது. எங்களுக்கு இந்த தேவதை மகன் பிறந்தபோது எங்கள் வாழ்வு இன்னும் அழகாக மாறியது. ஆனால் யாரு கண்பட்டதோ தெரியவில்லை. என் மனைவி குணப்படுத்த முடியாத ஒரு நோயால் இரையாகி இறந்து போனார். அவள் இறக்கும் போது என் குழந்தை 2.5 வயது. அதன் பிறகு நானும் மறுமணம் செய்து கொள்ளவே இல்லை. எங்கே வரும் பெண் என் மகனை நன்றாக நடத்த மாட்டார்களோ என்ற கவலையில் அதிகமாக இருந்தது. அதனால் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அதனால்தான் என்னுடைய உலகம் என் மகள் மட்டுமே. அவரது மகள் மீதான பாசம் என்னை உருக்கிவிட்டது. அவருடன் பேசும்போது எனக்கு என் அம்மாவின் நினைவு வந்தது. என் அம்மாவும் அப்படித்தான் என் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருப்பார். இந்த நிலையில் வந்த பிறகு நான் அவரிடம் தொடர்பு கொள்ளவே இல்லை. திடீரென்று எனக்கு அவரிடம் பேச வேண்டும் போல் தோன்றியது. நானும் அந்த மனிதரிடம் நான் என் அம்மாவிடம் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி எழுந்தான். அவரும் நீங்கள் படுத்து கொள்ளுங்கள் என்று கூற நானும் அறையில் மறு ஓரத்தில் படுத்து கொண்டேன். நான் வெளியே சென்று அம்மாவிடம் தொலைபேசியில் பேச முயன்றேன். ஆனால் எனது மொபைலில் சிக்னல் சரியாகவே கிடைக்கவே இல்லை. அப்போது இரவு 10 மணி இருக்கும் ஏறத்தாழ. சிறு தூரத்தில் பார்த்தால் 4-5 பேர் ஒரு கட்டிடத்தில் அருகே தொலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பது போல் எனக்கு தெரிந்தது. நானும் அங்கு சென்றால் சிக்னல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வெளியே நடக்க ஆரம்பித்து விட்டேன். அதுவே சாதாரணமாக தூரமாக தோன்றியது. அந்த இடம் நடந்து போக 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 சற்று தொலைவாகவே எனக்கு தெரிந்தது. நினைத்து போலவே அங்கு சிக்னல் கிடைத்தது. அம்மாவிற்கு அழைத்தேன். அவரும் என்னை நினைத்து பதறிய நிலையில் இருந்தார். நானும் அவரை சமாதானப்படுத்தி நான் நன்றாக இருப்பதாகவும் தெரிவித்தேன். பிறகு அவர் என்னை பற்றியும் நான் தங்கியிருக்கும் இடம் பற்றியும் விரிவாக விசாரித்து கொண்டிருந்தார். நானும் எல்லாவற்றையும் பதில் சொல்லி கொண்டிருந்தேன். பிறகு அவர் நலம் பற்றி கேட்க நன்றாக இருப்பதாக சொல்ல நானும் நிம்மதி அடைந்து விட்டேன். எவ்வளவு நேரம் பேசினோம் என்று எனக்கே தெரியவில்லை. நேரம் கடந்து கொண்டே செல்கிறது. அப்போது பனிப்பொழிவு திடீரென்று மிக அதிகமாக இருந்தது. மழை போலொன்று பனித்துளிகளும் கனமாக விழ ஆரம்பித்து விட்டனர். நானும் அம்மாவிடம் சொல்லிவிட்டு மொபைலை அணைத்து பாக்கெட்டில் வைத்தேன். பின்பு எனது அறை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டேன். அதிக நேரம் வெயிலில் நின்றதால் எனது கால்கள் எல்லாம் குளிரில் ஸ்தம்பித்து இருந்தது. நானும் சமாளித்து கொண்டு மெதுவாக நடக்க முயன்றேன். ஆனால் சிறிது தூரம் சென்றதும் எனது கால்கள் பனிக்கட்டிகளாலும் சிக்கி தடுமாறின. சமாளித்து கொண்டு மீண்டும் முயன்றேன். ஒரு பள்ளத்தில் என் கால்கள் ஆழமாக பதிந்து மாட்டிக்கொண்டது. நானும் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் எனது கால் விடுபடவே இல்லை. என்ன செய்வது என்று எனக்கு புரியாமல் பதற்றத்தில் கத்த ஆரம்பித்தேன். ஆனால் என் குரல் அந்த பனிப்புயலில் யாரும் கேட்கவே இல்லை. யாரும் இருந்து மற்றவர்கள் பனிப்புயல் அதிகரித்ததால் விரைவில் அந்த இடத்தில் விட்டு நகர்ந்து விட்டனர். சில நிமிடங்களுக்குள்ளே நானும் மிகவும் பலவீனமாகிவிட்டேன். கடும் குளிரில் என் உடல் நடுங்கியது. மூச்சுவிடக்கூட முடியாமல் சிரமப்பட்டேன். பனித்துளிகள் முகம் முழுவதும் மூடிக்கொண்டன. நீண்ட நேரம் போராடியதால் நான் ஒரு கட்டத்தில் தரையில் சாய்ந்து விட்டேன். என் மீது பனிப்படலம் பாய்ந்தது. என் கண்களால் போயிருந்தது. ஆனால் என்னால் எழுந்திருக்கவே முடியவில்லை. எனக்கு பிடித்த அனைத்தும் தெய்வங்களும் நினைத்து மனதுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டேன். எப்படியாவது இந்த இடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று. ஆனால் மெல்ல மெல்ல உடல் சோறும் குளிரும் என் கண்கள் சுமையாக மூடிக்கொண்டது. இந்த மயக்கத்தில் சென்று விட்டேன். இன்று நான் என் கடைசி நாளோ என்று பயத்தில் கண் மூடினேன். திடீரென்று ஒரு சுய நினைவு வந்து நினைவிழந்து பார்த்தேன். நான் எனது அறையில் படுத்து கொண்டிருந்தேன். என் உடல் முழுவதும் வலித்தது. அருகில் அந்த பெண் குழந்தை அமர்ந்து என் கைகளை சூடாக்கி வகையில் உரசி கொண்டிருந்தாள். எதிரே குழந்தையின் தந்தை கவலையோடு அமர்ந்திருந்தார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் நான் எப்படி இங்கு இருக்கிறேன் வந்தேன். நான் கண்விழித்து பார்த்தபோது குழந்தை, அப்பா, இந்த அத்தை எழுந்திட்டாங்க என்று மகிழ்ச்சியோடு கூறியது. அவர் தலையை நிமிர்த்தி அருகில் வந்தார். முதலில் என்னிடம் நலம் விசாரித்தார். நானும் தனிந்து குரலில் நான் எப்படி இங்கு வந்தேன் என்று கேட்டேன். அதற்கு அவர் விளக்கினார். நீங்கள் நேற்றிரவு வெளியே சென்று நேரம் ஆகியும் கவலையாகி உங்களை தேடி வந்தேன்.
நீங்கள் முதலில் பேசிய இடத்தில் இல்லை. அருகில் இருந்தவர்களிடம் விசாரித்தேன். அவர்கள் நீங்கள் அந்த திசையில் சென்றதாக சுட்டி காட்டினார். நான் அங்கு சென்று பார்த்தேன். நீங்கள் மயக்கமடைந்து பனிக்கடிக்கட்டிகள் கிடந்தனர். உடனே உங்களை தூக்கி இங்கே அழைத்து வந்தேன். அவர்கள் வார்த்தைகளை கேட்டு என் கண்களில் நீரே சொரிந்தது. நானும் ஆழ்ந்த நன்றிகளோடு என்னை காப்பாற்றியதற்கு உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி என்று நான் சொல்லிடேன் அவரிடம். அந்த மனிதர் ஒன்றும் பதில் கூறாமல் ஏதோ ஆழமாக சிந்திப்பதைப் போல் தோன்றுகிறது. மறுநாள் காலை சொன்னது போலவே குழந்தையும் தந்தையும் அங்கிருந்து புறப்பட சென்று விட்டார்கள். போகும்போது அந்த பெண் குழந்தை என்னை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு சென்றார். அப்போதுதான் நான் கவனித்தேன், குழந்தையின் கழுத்தில் கருப்பு நிறத்தில் ஒரு வட்ட வடிப்பிலான மச்சம் இருப்பதை. அதே மச்சம் பிறந்த எனது குழந்தை கழுத்திலும் இருந்தது. ஆனால் அப்போது எனக்கு இந்த இணைப்பு புரியவே இல்லை. உண்மையில் அந்த மனிதன் நான் மயக்கத்தில் இருந்ததை பயன்படுத்தி கொண்டு என்னிடம் மிகப்பெரிய கொடுமை இழைத்து விட்டான். நான் அவனை ஒரு நல்லவன் என்று நினைத்தேன். ஆனால் அந்த இரவு அவன் என்னை தனது வேட்டையாக்கி கொண்டான். எனக்கு தீராத வழியை தேடித்தந்தது. என் வாழ்க்கையில் அழித்து விட்டான். அந்த இரவு அவன் என்னை சீரழித்தது கூட எனக்கு தெரியவில்லை. அன்றிரவு நான் இறந்திருக்கலாம். இவ்வளவு வலி இருந்திருக்காது. அதன் பிறகு வீட்டிலிருந்து வேலையை விட்டுவிட்டு வீடு திரும்பினேன். பின்னர் தான் எனது நண்பர் அருண் என்னிடம் தன் காதலை தெரிவித்து திருமணம் ஏற்பாடு நடந்தது. இப்போது இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து பார்க்கும்போது யாரால் நான் சீரழிக்கப்பட்டேன் என்பது எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. நானும் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்து அனைத்து உண்மைகளையும் அம்மாவிடம் விவரித்தேன். அவரும் அதை கேட்டு மலைத்து போனார். எனக்கு பிறந்த குழந்தையை ஒரு அனாதை ஆசிரமத்தில் விட்டுவிட வேண்டும் என்றுதான் நான் ஆரம்ப எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த எண்ணம் இப்போது இல்லை. எனக்கு எவ்வளவு கோபமும் வெறுப்பும் இருந்தாலும் அது என்னுடைய குழந்தை. என்னுடைய இரத்தம் ஓடுகிறது. குழந்தை முகத்தை பார்த்தபோது என் முடிவை நான் மாற்றிக்கொண்டேன். நானும் சில நாட்களில் தெளிவாக முடிவெடுத்து விட்டேன். இனிமேல் இந்த குழந்தை வாழ வேண்டும் என்று. அதற்காக நான் படிப்படிப்புக்கு ஏற்றவாறு ஒரு குறிப்பிட்ட தொகை சம்பளத்தில் ஒரு வேலையும் கிடைத்தது. குழந்தையை வளர்க்கும் முதன்மை பொறுப்பு நான் அம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு நான் வேலைக்கு செல்லத் தொடங்கிவிட்டேன். நாட்கள் ஓடின. 1 வருடம் கடந்த பிறகு நான் யாரையும் பார்க்கவே கூடாது என்று மனதில் கட்டி கொண்டிருந்தனோ அவனே என் வீட்டில் என் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தான். அவர் வேறு யாருமே இல்லை. வீட்டில் என்னை சீரழித்த அந்த மனிதன்தான். அவன் குழந்தையோடு வந்திருந்தான். நான் வீட்டிற்கு நுழைந்தேன். அந்த குழந்தை வேகமாக ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்து கொண்டது. அத்தை, நீங்கள் எங்கே போய்விட்டீர்கள்? உங்களை நானும் அப்பாவும் எவ்வளவு தேடினோம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அந்த குழந்தை என்னிடம் கேட்டாள். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவனை பார்க்கும்போது கோபம் மூண்டது. நானும் சொல்லாமல் சென்று என் அறையை உள்ளே பூட்டி கொண்டேன். என் கோபத்தை பார்த்து அவன் புரிந்து கொண்டான். பிறகு என் அறையை கதவை நீண்ட நேரமாக அவன் தட்டிக்கொண்டே இருந்தான். ஒரே ஒரு முறை என்னிடம் பேச வாய்ப்பு கொடுங்கள். அனைத்தையும் உங்களிடம் நான் விளக்குகிறேன் என்று கூறினான். தயவுசெய்து கதவை திறந்து விடுங்கள் என்னிடம் என்று கெஞ்ச ஆரம்பித்தே விட்டான். நானும் உள்ளே நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தேன். என் அம்மாவும் அவன் செய்த தவறு மிகவும் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்ததாகவும் சொன்னார்கள். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று கேட்டுப்பார் என்று என் அம்மா என்னிடம் கூறினார். அம்மாவின் வார்த்தைகளில் மறுக்க முடியாமல் நான் கதவை திறந்தேன். அவன் உள்ளே வந்தான். பிறகு கதவை தாழிவிட்டு பேச ஆரம்பித்தான் என்னிடம். நான் சொல்வதை கோபப்படாமல் கேளுங்கள். சற்று பொறுமையாக கேளுங்கள். அன்று நான் செய்தது பெரும் தவறுதான். ஆனால் எனக்கு வேறு வழியே தெரியவில்லை. அன்று பனிப்புயலில் உங்கள் காப்பாற்றி இங்கு கொண்டு வந்தபோது நீங்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தீர்கள். சிறிது நேரம் கழித்திருந்தால் நீங்கள் உயிர் இழந்திருப்பீர்கள். என் மகளின் உயிரை காப்பாற்றிய உங்களுக்கு என் கண்முன்னே இழப்பதற்கு நான் தயாராகவே இல்லை. நீங்கள் மிகவும் குளிரில் நடுங்கிக் கொண்டே இருந்தீர்கள். உடலை பிரியாசரை சூடுபடுத்தினேன். ஆனால் அது போதவில்லை. பிறகுதான் யோசித்து எனது சொந்த உடல் வெப்பத்தை கொடுத்து நினைத்தேன். உங்களின் ஆடைகளை கழட்டும் போது கூட எனக்கு கண்கள் மூடிக்கொண்டேன் செய்தேன். என உடலில் வெப்பம் உங்கள் உடலில் பட்டவுடன் தான் உங்கள் உடம்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மரப்புத்தன்மை விலகி ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் உடல் முழுவதும் சூடேறியது. அதன் பிறகு நான் என்னை உங்களிடமிருந்து விடுவித்து நினைத்தேன். ஆனால் நீங்கள் தான் என்னை விடாமல் இறுக்கி கட்டிப்பிடித்து கொண்டீர்கள். அப்பொழுது கூட எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னால் என்னை அந்த நிலைக்கு கட்டுப்படுத்த முடியவில்லை. அது நடக்கக்கூடாது. அது நடந்துவிட்டது. அதற்கு நானே முழு பொறுப்பேற்றுக்கிறேன். என்னை தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்ச ஆரம்பித்து விட்டேன். உங்களை காப்பாற்றுவதற்காக வேறு வழி இருந்தாலும் நிச்சயமாக அனைத்தையும் செய்திருப்பேன். ஆனால் அன்று இருந்த கொடிய சூழ்நிலை வேறு எதுவும் எனக்கு தோன்றியதாக தெரியவில்லை. அதனால் தான் அப்படி செய்த வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டேன். உங்களிடம் தவறாக நடந்து கொடுத்து விட்டோமோ என்ற எண்ணம் என்னை உள்ளுற வாட்டியது. அதனால் தான் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து விரைந்து வெளியேறினேன். அதன் பிறகு கூட உங்களுக்கு பெரிய தீங்கு செய்துவிட்டேன் என்ற எண்ணம் என் மனசாட்சி அடிக்கடி குதித்தது. உங்களிடம்
உண்மை கூற மன்னிப்பு கேட்கலாம் என்று நினைத்து மீண்டும் வீட்டிற்கு சென்று தங்கியிருந்த விடுதியில் உங்கள் அலுவலக முகவரியை கண்டுபிடித்தேன். அங்கு சென்று விசாரித்த போது உங்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நீங்கள் வேலையை விட்டதாகவும் எனக்கு ஒரு புறம் பெரும் துக்கமாக இருந்தது. மறுபுறம் உங்கள் திருமணம் நடந்தது, நல்ல வாழ்க்கை வாழட்டும், தேவையில்லாமல் நான் உண்மை சொல்லி உங்களை கலங்கடிக்க விரும்பவில்லை என்று முடிவெடுத்தேன். அதை அப்படியே விட்டுவிட்டேன். சமீபத்தில் தற்செயலாக இந்த நகரத்தில் நான் உங்களை பார்த்தேன். உங்களை பற்றி எனது அறிமுகத்திடம் விசாரித்த போது உங்களுக்கு திருமணமாகி கணவர் வெளிநாட்டில் பணிபுரிவதாகவும் ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் தெரிவித்தார் என்னிடம். நானும் அதை கேட்டு மனம் மகிழ்ந்தேன். பிறகுதான் நான் சாதாரணமாக உங்களை குழந்தையும் சந்தித்து நலம் விசாரித்து விட்டு செல்லலாம் என்றுதான் அந்த எண்ணத்தில்தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். உங்கள் அம்மாவிடம் நான் ஊட்டியில் உங்களுக்கு பழக்கமானது என்று சொன்ன உடனே அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு என்னை கடித்து கொண்டார். நானும் திகைத்து விசாரித்த போதுதான் எனக்கு முழு உண்மை விளக்கியது. நான் செய்த தவறால் உங்கள் திருமணம் கலைக்கப்பட்டு குழந்தை பிறந்து விட்டதாக நான் அறிகிறேன். அந்த சுமையை நானே தாங்க முடியாது என்று தோன்றியது. உங்கள் வாழ்க்கை என்னால் தான் பாழானது. ஆனால் நான் அந்த தவறை திட்டமிட்டு செய்யவில்லை. தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள். எல்லா தவறுகளையும் நானே காரணம். என் மனசாட்சி என்னை அரித்து கொண்டே இருந்தது. அதற்கு ஒரே தீர்வு நீங்கள் என்னை மணந்து கொள்வதுதான். என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்களா என்று நான் கண்ணீர் மல்க அவரிடம் கேட்க ஆரம்பித்து விட்டேன். அவர் பேச பேச அவரது நிலைமை எனக்கு புரிய தொடங்கியது. அவர் ஒரு நல்ல எண்ணத்தில்தான் அந்த தவறு நிகழ்ந்திருப்பது போல தெரிகிறது. வேறு எவராக இருந்தாலும் அந்த நிகழ்வு பயன்படுத்தி மகிழ்ந்திருப்பார்கள் மட்டுமில்லாமல். ஆனால் இவர் தவறை உண்மையாக ஒற்றுக்கொண்டார். அவர் நேர்மையும் நல்லொழுக்கத்தையும் எனக்கு புரிந்தது. எனக்கு அவர் மீது ஒரு பரிதாபம் பாசமும் எழுந்து தொடங்கியது. நானும் இதை பற்றி அம்மாவிடம் கலந்து ஆசித்து அம்மா அவரது நல்லொழுக்கத்தை ஒப்புக்கொண்டு தைரியத்தை மதித்து இணக்கமாகிவிட்டார். பிறகு நானும் சம்மதித்தேன். எங்கள் திருமணம் எளிமையாக முறையில் ஆனால் மிகுந்த பாசத்துடன் நடைபெற்றது. எனக்கு இப்போது 2 குழந்தைகள். அவருடைய மகளும் என்னுடைய மகனும். என் கணவர் என்னை மிகவும் அன்பாகவும் மரியாதையும் நடத்துகிறார். ஒரு பெண்ணுக்கு இதைவிட வேற என்ன வேண்டும்? நாங்கள் அனைவரும் இன்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலைமைகளை மாறி மாறி இந்த கதை முடிவுக்கு வருகிறது. இந்த கதை பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.